ஹாய் எவ்ரிவன், நான் தான் உங்க திலீப் பேசுறேன். இன்னைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, கிரெடிட் கார்டு பேமெண்ட் நம்மளால டியூ டேட்குள்ள பே பண்ண முடியாதுன்றத நம்ம ஸ்டேட்மெண்ட் ஜெனரேட் ஆகிறதுக்கு முன்னாடியே கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ நம்ம இந்த தவணையை கரெக்டா செலுத்திட்டு இருக்கோம். மாசம் மாசம் ஒரு 10 நாள் அவகாசம் இன்னும் கொஞ்சம் கூட கிடைச்சதுன்னா நம்ம கண்டிப்பா இந்த கிரெடிட் கார்டு பில் பேமெண்ட்டை பே பண்ணிடலாம் அப்படின்னு நமக்கு தெரியுது. இப்போ நம்ம எப்படி இதை சரி செய்யறது அப்படின்னு நம்ம பார்க்க போறோம். அப்படி பண்ண முடியுமா அப்படின்னு பாத்தீங்கன்னா பண்ண முடியும். ஆனா வங்கியோட வாடிக்கையாளர் சேவை பிரதிநிதி டைரக்டா இந்த மாதிரி சொல்லி கேட்டீங்கன்னா உங்களுக்கு கிடைக்காது. கரெக்டா என்ன பண்ணணும்ன்றத நான் சொல்றேன். இப்போ உதாரணத்துக்கு உங்களுக்கு ஒவ்வொரு மாதமும் கிரெடிட் கார்டு ஸ்டேட்மெண்ட் 20ஆம் தேதி ஜெனரேட் ஆகுது. சோ அதுல இருந்து 20 நாள் டியூ டேட் இருக்கும். அடுத்த மாசம் 10ஆம் தேதி வரைக்கும் உங்களோட டியூ டேட் இருக்கும். ஆனா உங்களுக்கு இன்னும் 10 நாள் அவகாசம் தேவைப்படுது. உங்களுக்கு 11ஆம் தேதி இந்த மாசமே தெரிஞ்சிச்சு நம்மளால அதுக்குள்ள பேமெண்ட் பண்ண முடியாதுன்னு. அப்போ நீங்க இன்னும் ஒரு 10 நாள் அவகாசம் வேணும் அப்படின்னு நினைக்கிறீங்க. இதை நம்ம வாங்க முடியுமா அப்படின்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா வாங்கலாம் அந்த 10 நாள் அவகாசத்தை. ஆனா நேரடியா வங்கி பிரதிநிதி கிட்ட இப்படி கேட்டு வாங்க முடியாது. மறைமுகமா கேட்டு வாங்கலாம். அது எப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு உங்களோட ஸ்டேட்மெண்ட் ஜெனரேஷன் டேட்டை மாத்திக்கக்கூடிய உரிமை இருக்கு. ஒவ்வொரு மாதமும் இந்த ஸ்டேட்மெண்ட் ஜெனரேஷன் டேட்டை மாற்ற முடியுமானா எல்லா வங்கிகளும் ஒவ்வொரு மாசமும் மாற்ற விடாது. 6 மாதத்திற்கு ஒரு வாட்டி இல்ல ஒரு வருடத்திற்கு ஒரு வாட்டி தான் இந்த ஸ்டேட்மெண்ட் ஜெனரேஷன் டேட்டை மாற்ற விடுவாங்க. சரி, இப்போ நான் எப்படி இதை மாத்துறது அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிச்சு 11ஆம் தேதியே இந்த மாசம் அடுத்து வரப்போற ஸ்டேட்மெண்டோட அவுட்ஸ்டாண்டிங்கை நம்மளால பே பண்ண முடியாது அப்படின்ட்டு. அப்போ அந்த 11ஆம் தேதியே அந்த வங்கியின் வாடிக்கையாளர் சேவை பிரதிநிதியை கூப்பிடுறீங்க. அவர்கிட்ட என்ன சொல்றீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த மாசம் என்னால பேமெண்ட் பண்ண முடியாது அப்படின்னு நீங்க சொல்லாதீங்க. எனக்கு இந்த மாசம் என்னோட ஸ்டேட்மெண்ட் 20ஆம் தேதி ஜெனரேட் ஆகுது. இந்த 20ஆம் தேதி ஜெனரேட் ஆகிற ஸ்டேட்மெண்ட்டை ஒவ்வொரு மாதமும் 10ஆம் தேதியே ஜெனரேட் ஆகிற மாதிரி எனக்கு மாத்தி தர முடியுமான்னு கேட்டீங்கன்னா அவங்களால மாத்தி தர முடியும். அப்ப ஒவ்வொரு மாதமும் உங்களோட ஸ்டேட்மெண்ட் ஜெனரேஷன் டேட் 10ஆம் தேதி ஜெனரேட் ஆகிற மாதிரி மாற்றுவாங்க. அப்போ இந்த மாசம் 10ஆம் தேதி ஏற்கனவே முடிவடைந்துருச்சு. அதன் காரணமாக இந்த மாசம் ஸ்டேட்மெண்ட் உங்களுக்கு ஜெனரேட் ஆகுமான்னு கேட்டீங்கன்னா 20ஆம் தேதி ஜெனரேட் ஆகாது. ஏன்னா ஒரு ரெக்வஸ்ட் எடுத்தாங்கன்னா 2 நாள்ல மாறிடும். அப்போ இந்த 20ஆம் தேதி ஸ்டேட்மெண்ட் ஜெனரேஷன் டேட் அடுத்த மாசம் 10ஆம் தேதி ஸ்டேட்மெண்ட் ஜெனரேஷன் டேட் ஆகிடும். நீங்க கேட்ட 10 நாள் தவணை உங்களுக்கு கிடைத்துவிடும். மறைமுகமா தான் இதை வாங்கிக்க முடியும். வங்கியில இருந்து நேரடியா கேட்டு வாங்கிக்க முடியாது. இதுல ஏதாவது சந்தேகம் இருந்ததுன்னா கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.